தற்கொலை செய்த மனைவி உடலை பார்க்க வந்த கணவருக்கு தர்ம அடி. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணி விழுந்தான் ராமானுஜபுரத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரி. இவருடைய கணவர் தினேஷ் 5 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நேற்று முன்தினம் இவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஸ்வரி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு உயிரிழந்தார். அவரது உடலை பார்க்க வந்த கணவர் தினேஷை பெண்ணின் உறவினர்கள் தாக்கினார்கள். இது குறித்து வழக்கு பதிவு செய்த தலைவாசல் போலீசார் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளனர். ஓமலூரில் மொபட் மீது கண்டெய்னர் லாரி மோதியதால் சிறுமி பலி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கொட்டியாபுரம் கிராமம் கட்டிக்காரனூர் பகுதியை சேர்ந்தவர் கார்த்தி, ஆட்டோ டிரைவர். இவருடைய மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு யமுனா, சிவானி, அனுஸ்ரீ ஆகிய 3 மகள்கள் இருக்கிறார்கள். இவர்களை ராஜேஸ்வரி தனது மொபட்டில் பள்ளிகளுக்கு அழைத்து சென்றார். முதலில் யமுனாவை பள்ளிக்கூடத்தில் இறக்கிவிட்டு மற்றவர்களை மொபட்டில் மற்றொரு பள்ளிக்கு அழைத்து சென்றார். ஓமலூர் பஸ் நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே சென்றபோது ராஜஸ்தானிலிருந்து கோவைக்கு காலணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரி மொபட் மீது மோதியது. இதில் ராஜேஸ்வரி, சிவானி இருவரும் தூக்கிவசப்பட்டு காயமடைந்தனர். ஆனால் அனுஸ்ரீ மட்டும் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி தாயின் கண் முன்னே பரிதாபமாக இறந்தாள். இது குறித்து தகவல் அறிந்ததும் ஓமலூர் போலீசார் விரைந்து சிறுமி அனுஸ்ரீ உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். போலீஸ் துப்பாக்கி சூட்டில் வடமாநில கொள்ளையன் பலி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னரில் பதுங்கிய வடமாநில கொள்ளையர்கள் மீது போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியானார். கேரளாவில் இருந்து வந்த கண்டெய்னரை போலீஸ் மடக்கிய போது 6 கொள்ளையர்கள் கண்டெய்னரில் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. 6 கொள்ளையர்கள் போலீசாரை தாக்க முயன்றுள்ளனர். அப்போது தற்காப்புக்காக ஒரு போலீசார் சுட்டதில் கொள்ளையர்களில் ஒருவன் பலியானான். கண்டெய்னரில் பதுக்கி வைத்திருந்த பணம் கேரளாவில் உள்ள ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணம் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி முற்றுகை போராட்டம். அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம். ஆத்தூர் ரயிலடி தெருவில் அரசு மேல்நிலைப்பள்ளி, தனியார் பள்ளி, தனியார் மருத்துவமனை உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இதே பகுதியில் டாஸ்மாக் கடையும் செயல்பட்டு வருகிறது. கடை எண் 7141. இந்த கடையை அகற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சேலத்தில் பள்ளிக்கூடம் அருகே குட்கா விற்றவர் கைது. சேலம் டவுன் கல்லாங்கத்து பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கூடம் முன்பு ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து அதனை மாணவர்களுக்கு சிலர் விற்பனை செய்வதாக டவுன் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனால் சப் இன்ஸ்பெக்டர் மஞ்சுளா தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பள்ளியின் அருகில் குட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த சேலம் முகமதுபுரா பகுதியை சேர்ந்த சுகைப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 6200 ரூபாய் மதிப்புள்ள போதை புகையிலை பொருட்களை போலீசார் கைப்பற்றினார். கூட்டுறவு தொழிற்பயிற்சி மையத்தில் சமையல் பயிற்சிக்கு சேர்க்கை. சேலம் நாச்சியப்பா கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதுடெல்லி நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழிற்சாலை பயிற்சி கழகம் சார்பில் ஓராண்டு சமையல் கலை மற்றும் உணவு தயாரித்தல் பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டுக்கான சமையல் கலை மற்றும் உணவு தயாரித்தல் பயிற்சியில் சேர மாணவர் சேர்க்கை நடக்கிறது. மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சி அளிக்கப்படும். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு பெற்று தரப்படுகிறது. பயிற்சி நிறைவு செய்பவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல், கப்பல் நிறுவனங்கள், ரயில்வே துறை சமையலர், விமானத்துறை சமையலர், மத்திய மாநில அரசு விடுதி சமையலர், உற்பத்தி துறை, மருத்துவமனை சமையலர், வெளிநாடுகள் மற்றும் வேலை வாய்ப்பு பயிற்சி துறை போன்ற நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் உடனடி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. தகுதியுள்ள மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய சலுகைகள் பெற்று தரப்படும் என நாச்சியப்பா கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலையத்தின் முதல்வர் பாலச்சந்தர் தெரிவித்துள்ளார். அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் ஆய்வு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்கொட்டை ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில்
தலைமைச் செயலர் பனீந்தர ரெட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் அதிகாரிகள் சேலம் மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு மண் எடுக்கப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சிங்கிபுரத்தில் உள்ள ஏரியை ஆய்வு மேற்கொண்டனர். ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுத்தால் நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சேலத்தில் இன்று நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் மீது புகார். கட்டிட அனுமதி பெற லஞ்சம் பெறுவதாக புகார் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி முழுவதும் சீரான குடிநீர் வழங்க கவுன்சிலர்கள் வலியுறுத்தல். மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உங்கள் பகுதி செய்திகள், நிகழ்வுகள் பற்றி எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் வார்டில் உங்கள் பகுதியின் தேவைகள், குறைகள் எது என்று எங்களுக்கு அனுப்புங்கள். மக்கள் குரல் நிகழ்ச்சியின் மூலம் வெளியிடுகிறோம். நம் மாவட்டம் முழுவதும் உங்கள் குரல் எதிரொலிக்கும்.